ஏதாவது புக் படிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா, எந்த புக் எடுத்தாலும் ஒரு 4 பேஜ் கூட படிக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கே. பிகினர் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான பிகினர் ஃப்ரெண்ட்லியான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் கனவின் நிழல் அப்படிங்கிற இந்த புக். திஸ் இஸ் ரிட்டன் பை பாலா. புத்தகங்கள் படிக்கிறதுல மொத்தமா 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் பிளஷர்க்காக படிக்கிறவங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் கண்டிப்பா இந்த புக் நான் படிக்கிறேன் அப்படின்னா, அதுலருந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் கத்துக்கணும். இல்ல அதுலருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படியும் இல்லன்னா, அந்த புக் ஏதாச்சும் ஒரு வகையில என்ன இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் செட் ஆகுற மாதிரியான ஸ்டோரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மாரல் ஸ்டோரீஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்திருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான மாரல் வேல்யூஸ் இருக்க ஒரு 8 கதைகள் சேர்ந்தது தான் இந்த புக்ல இருக்கு. இது ரொம்ப லைட் அண்ட் குவிக் ரீடான ஒரு புக். மனச வருடுற மாதிரியான ஒரு 8 கதைகள். அண்ட் அது எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்குமே ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள டக்கு 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 டக்குன்னு நம்ம எல்லா கதையும் படிச்சு முடிச்சிடலாம். இந்த ஹோல் புக்க படிச்சு முடிக்கிறதுக்கே வெறும் ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு செட்டிங்ல படிச்சு முடிக்கிற மாதிரியான ஈஸியான ஒரு 8 கதைகளோட காம்பிலேஷன் தான் இந்த புக். இந்த புக்ல வர முதல் கதையோட தலைப்பு 90s அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது. ஸோ 90s கிட்ஸ் ஆனவங்க இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 கேரக்டர்ஸ் தான் சாய் ஸ்ரீ அண்ட் கபிலன். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. அந்த ஒரு கல்யாண சீன்ல இருந்து தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கபிலன் யாரு? அவன் லைஃப்ல சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்து எப்படி வளர்றான்? சாய் ஸ்ரீ யாரு? சாய் ஸ்ரீயோட லைஃப்ல இருந்து இவங்க 2 பேரும் எப்படி இன்னைக்கு வந்துட்டு கல்யாண மேடையில ஒண்ணா நிக்கிறாங்க? இப்படிங்கிற மாதிரியான பேக் ஸ்டோரியோட கடைசியா இவங்க கல்யாணத்துல வந்துட்டு ஒரு கிஃப்ட் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த கிஃப்ட் வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு பெரியவர்னால கிடைக்குது. அந்த பெரியவர் குடுக்குற கிஃப்ட் மட்டும் இல்லாம, அதோட சேர்ந்து ஒரு ட்விஸ்டும் இருக்கு. என்னன்னா, இத நீங்க இப்போ பிரிக்கக் கூடாது. உங்களுக்கு வந்துட்டு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, அந்த குழந்தையோட கையால தான் இந்த கிஃப்ட்ட பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னே தெரியாத அந்த பெரியவர் வந்துட்டு இவங்க கையில இந்த கிஃப்ட்ட குடுத்துட்டு போயிடுறாரு. சோ இந்த கிஃப்ட் இவங்க பிரிக்கும்போது, இவங்களுக்கு உண்டான என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கு? அண்ட் அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் 90s அடுத்த தலைமுறை அப்படிங்கிற இந்த கதையில இருக்கு. அடுத்ததா ரிஷி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த கதையில ரிஷி அப்படிங்கிற ஒரு குட்டி பையனும், அவனோட தாத்தாவும் ஒரு நாள் பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போயிட்டு, கடல் ஏன் வந்துட்டு வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி அப்படிங்கிற அந்த குட்டி பையன் அவன் தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அப்ப தாத்தா வந்துட்டு ஒரு கதை சொல்றாரு. கடலுக்கும் மணலுக்கும் ஒரு உரையாடல் நடந்து அவங்க 2 பேரும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துட்டு, கடல் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி. அண்ட் இந்த ஃபிக்ஷனலான ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு மாரல் வேல்யூவும் இருக்கும். இத பார்த்துட்டு இந்த கதைய கேட்டுட்டு கரைக்கு வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்க சைக்கிள்ல வந்துட்டு இந்த தாத்தாவும், இந்த பையனும் போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கீழ ஒரு குப்பை கிடக்கும். அந்த குப்பைய வந்துட்டு எதுவுமே சொல்லாம, யாருமே எதுவுமே பண்ணாம அந்த பையனா எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுவான். ஸோ இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு மாரல் வேல்யூஸ சொல்லிக் குடுக்கணும் அப்டின்னா, இந்த கதைகள வந்துட்டு அவங்களுக்கு படிச்சு காமிக்கலாம். ஸோ இதில இருக்க எல்லா கதைகளுமே ஒரு குட்டி, 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 குட்டியான ஒரு மாரல் வேல்யூஸோட இருக்க கதைகள் தான். அடுத்ததா ஒரு கூட்டு பறவை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. மத்த கதைகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு மனுஷங்க இருப்பாங்க. இந்த கதையில வந்துட்டு அம்மா பறவை, அப்பா பறவை, 2 குழந்தைங்க பறவை. ஸோ இந்த பறவை கூட்டுக்குள்ள இவங்க எப்படி ஃபுட் கொண்டு வராங்க? ஒரு கஷ்ட காலம் வரப்போ இந்த அப்பா பறவை வந்துட்டு எவ்ளோ தியாகம் பண்ணுது அந்த குடும்பத்துக்காக இப்படிங்கிற மாதிரியான குழந்தைங்களுக்கே வடிவமைச்ச மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ கிட்ஸுக்கு ரொம்பவே புடிச்ச வகையில இருக்கு இந்த கதையும் இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல இருக்கு. அடுத்ததா ஆசை, சிலையும் சிற்பியும், வேர், கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கதைகளுமே அடுத்தடுத்த குயிக் ரீட்ஸ் அந்த புக்ல இருக்கு. பர்ட்டிகுலரா வந்துட்டு சிலையும் சிற்பியும் அப்படிங்கிற ஒரு கதையில, ஒரு சிற்பம் செதுக்குற ஒரு சிற்ப கலைஞர். அவரு செதுக்கிட்டு இருக்க சிலை வந்துட்டு திடீர்னு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும். இவர் ஒரு மன கஷ்டத்துல இருப்பாரு. அந்த மன கஷ்டத்த தாண்டி வந்துட்டு அந்த சிலை அவரு செதுக்கிட்டு இருக்க அந்த ஒரு சிலை வந்துட்டு இவருக்கு எப்படியான ஒரு ஹோப் குடுக்குது அப்படிங்கிற மாரியான கதை தான் இந்த கதை. அடுத்து வேர்ங்கிற ஷார்ட் ஸ்டோரியில இப்ப நம்ம பார்த்த எல்லா கதைகளும் இருக்குல்ல, இதுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணா சங்கமிக்கிற மாதிரியான கதை தான் இந்த வேர் அப்படிங்கிறது. ஸோ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த குருவி, ரிஷியோட தாத்தா, அப்புறம் இந்த சிற்பம், சிற்பி இவங்க எல்லாம் வந்துட்டு கடைசியா இந்த கதையில வந்துட்டு ஒண்ணு கூடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸா இருக்க மாட்டாங்க. பட் இந்த கதையோட மெயின் கருவுல அங்கங்க வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா இந்த கதை இருந்து ஒரு ஹோல் பேக்டான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டோட தான் இந்த சிறுகதை தொகுப்பு வந்துட்டு முடியும். கடைசியா கடைசி நாட்கள் அப்படிங்கிற கதை. இந்த கதையில வந்துட்டு ஆரம்பத்துல நம்ம படிக்க ஆரம்பிச்ச உடனே தெரியும். யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க வாழ்ந்து முடிச்சு அவங்களோட கடைசி காலகட்டத்துல இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா இறந்ததுக்கு அப்புறமா அவர பத்தி யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. "இப்படியெல்லாம் இருந்தியே, இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டியே, எந்திரிச்சு வா" அப்படிங்கிற மாதிரியான
கூப்பிடுற ஒரு குரலா வந்துட்டு ஒரு குரல் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும். இது யாரோ மனுஷங்க தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பேராவோட கடைசியில நமக்கு தெரியும் அது இவ்ளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது வந்துட்டு அவரு யூஸ் பண்ண ஒரு பொருள்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளா வந்துட்டு ஒவ்வொரு அடுத்தடுத்த பேராகிராஃப்ல வந்துட்டு அவர எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வா இப்படி எல்லாம் இருந்தியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அவர் யூஸ் பண்ண தட்டு, டம்ளரு, பைசைக்கிள், அவர் வந்துட்டு புடிச்சு நடந்த குச்சி, இந்த மாரி பல விஷயங்கள் வந்துட்டு எந்திரிச்சு திரும்ப வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர கூப்பிடுற மாதிரியான ஒரு கதை தான் இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிற கதை. ஸோ இந்த ஹோல் புக்குமே படிச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு கதைகள்லயும் ஒவ்வொரு மாரல் வேல்யூஸ், இல்ல நமக்கு வந்துட்டு நம்பிக்கை குடுக்குற மாதிரியான, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் குடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் இறந்துட்டா அவங்களோட பொருள்லாம் அவர பத்தி பிரைஸ் பண்ணி பேசினா எப்படி இருக்கும்? திரும்ப நீங்க எந்திரிச்ச உடனே என்ன ஒரே ஒரு தடவ அதே மாரி யூஸ் பண்ணு அப்படின்னு கெஞ்சி கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரியான டிஃபரெண்ட் எமோஷன்ஸ் கலந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்டோரி காம்பிலேஷன் தான் இது. ஸ்டார்ட்டிங் வந்துட்டு 8 கதைகள்னு சொல்லிட்டேன். சாரி 8 கதைகள் இல்ல. மொத்தமா 7 கதைகள் இந்த புக்ல இருக்கு. ஸோ இந்த புக்க நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸ் இருக்கு. இது வந்துட்டு Amazon, Flipkart இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆத்தரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நான் தரேன். அவருக்கு நீங்க டைரக்ட்டா மெசேஜ் பண்ணியோ, இல்ல கால் பண்ணியோ இந்த புக்க வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு புக் ரிவ்யூல உங்கள வந்துட்டு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்ன புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெய்லி என்னென்ன புக்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான குட்டி, குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட Instagram ஹேண்டில் குடுத்திருக்கேன். லவ் ஒன் புக் அப்படிங்கிற அந்த Instagram ஹேண்டில ஃபாலோ பண்ணியும், நான் என்னென்ன டே டு டே லைஃப்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுவரைக்கும் திஸ் இஸ் ரூபா ஸ்ரீ சைனிங் ஆஃப். தேங்க் யூ சோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.